ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூலையுடைய 29 தான் கடைசி நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அம்மன் அருள் வீடு தேடி வரக்கூடிய நேரமானது வரப்போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஆடி பௌர்ணமி. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிக மிகவும் சிறப்பான ஒரு பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் அம்மனே உங்கள் ராசிக்கு வீடு தேடி வர மாதிரி ஒரு அதிசய நேரம் வந்திருக்கு. அந்த நேரத்துடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஆடி பௌர்ணமியில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட போகுது. ஸோ அதை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆடி பௌர்ணமி எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆடி பௌர்ணமினா என்ன, இந்த ஆடி பௌர்ணமியில் எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு ஆடி பௌர்ணமியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளில் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால தான் பலரும் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரிலாம் வழக்கமாக இருக்குது. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி சிவ வழிபாடு, சிவ பூஜை செய்வது இதெல்லாம் சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். மற்ற ஆடி பௌர்ணமி போல் இந்த பௌர்ணமி கிடையாது. புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமான ஒரு பௌர்ணமி. இந்த விசேஷமான ஆடி பௌர்ணமியில் கரெக்டாக பரிகாரமாக சிலது கரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரகாசமாக மாறும். ஸோ ஆடி பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுவதற்கு உகந்த நாளாக இருக்குது. பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி அன்று கோவில்கள்லையும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபட்டால் ஏராளமான நற்பலன்களை உங்கள் ராசிக்காரங்க ஈஸியாக அடைய முடியும். இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் வழிபாடு செய்யக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் பலம் பெருகும், நிம்மதி குடிக்கொள்ளும், தம்பதி ஒற்றுமைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலோங்கோ. அப்புறம் ஞான கடவுளான ஸ்ரீ ஹைகிரீவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கோ, குழந்தைகள் கூட கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதற்கு இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. அப்புறம் மூணாவது, ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்கள்லையும் வீட்லேயும் காலையிலையும் மாலையிலையும் வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளோ, தருதர விலகோ. ஸோ இதெல்லாம் ஆடி பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது இப்படி இருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் பலன்கள் பார்த்தீங்கள்ல, இப்போ ஆடி பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஆடி பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி விரதம் இருந்து பலன் பெறுங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிங்க. வீட்டுடைய பூஜரையில் அம்பாளுடைய படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்யுங்க. இதுதான் ஆடி பௌர்ணமியில் விரதம் இருக்கிறதுக்கு அழகு.
ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்கு. பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பெருகும். ஸோ ஆடி பௌர்ணமியில் இன்னொன்று என்னன்னா, மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்ற மறக்காமல் வழிபாடு செய்திங்கன்னா சுபிட்சம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் இன்னும் சிறப்பானது. சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றங்கிறது உங்களை அறியாமையே ஏற்படும். ஸோ இப்போ நான் சொன்னல, இவ்வளவும் ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகள். இவ்வளவையும் நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்பேற்பட்ட ஆடி பௌர்ணமியில் உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி உங்கள் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் ஆண்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்று ஆடி மாதம். 2026 ஆண்டு ஜூலை 17 ஆடி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிவடைகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதன் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சி ஆகும். இந்த ஆடி பௌர்ணமியில் அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தொழில் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். 2026 ஆடி பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதியில் மிதுனம், 2ஆம் பாதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு சிம்மம், 2ஆம் பாதி கன்னிராசி. செவ்வாய் முதல் பாதி ரிஷபம், 2ஆம் பாதி மிதுனோ. குரு உச்சம் பெற்ற கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்பராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் பௌர்ணமி முழுவதும் இருப்பார். ஸோ இதற்கேற்பதான் உங்களுக்கு பலன்களை கிடைக்கும். அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வேலையில் இந்த பௌர்ணமியில் நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி கிரக ரீதியாக குறிப்பிடப்படுது. ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதுவும் அரசு தொடர்பான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமாக முடியும். புதுசாக பொறுப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால் வாய்ப்புகள் உருவாகும் போது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வாங்க. ஸோ சின்னதோ பெருசோ உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா அதனால் நிறைய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதுலேயும் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைஞ்சிருக்கு. சாத்தியக்கூறை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி முன்னேறுங்க. உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தான் பலன். மெயினாக உடல் விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெருசாக எந்த தொந்தரவும் ஏற்படாது. ஸோ ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து வரும். அதனால் ஆபத்து வராமல் இருக்க கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.